குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் தியரி கிளாஸில் வந்து டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் அப்புறம் ஜிசிடி செக்ஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டிவிஷன் அல்காரிதமில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, த ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 3k ஆர் 3k+1. ஸோ எந்த இன்டீஜரையுமே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதனோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லணும்னா, ஒன்று 3k அல்லது 3k+1 இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இது வந்து 3k அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம டிவிஷன் அல்காரிதம் படி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, a = bq+r வேர் 0 <r q இதுதான் b. இதுதானே வந்து டிவிஷன் அல்காரிதம். ஸோ இதில் நம்ம வந்து பிக்கு பதிலாக 3 அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஏயோட ஃபார்மேட் வந்து என்னது அப்படின்னா 3q+r அப்படின்ட்டு வரும். வேறு ஆரோட வேல்யூஸ் வந்து 0 1 2. அப்போ உங்களுக்கு வந்து ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கலாம்னா, இந்த 3q பதிலாக நான் 3kன்னு எடுத்துக்கிறேன். ஏயோட வேல்யூ அப்போ உங்களுக்கு 3kன்னு இருக்கலாம். 0 ரிமைண்டராக இருந்தால் 3k+1ன்னு இருக்கலாம், 3k+2 அப்படின்ட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஏவை வந்து 3k அப்படின்ட்டு எடுப்போம். ஏயோட வேல்யூ வந்து 3kன்னு இருந்துச்சு அப்படின்னா a² வந்து 9k², இல்லை க்யூனே வச்சுக்கிடுவோம், 9q² அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோமா. 9 வந்து 3 × 3q² அப்படின்ட்டு எழுத முடியுமா. therefore a² ஃபார்மேட் வந்து 3k அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 3k அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ a வந்து 3q+1 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இப்படி எடுத்தோன்னா a² வந்து 3q+1 த ஹோல் ஸ்கொயர் இப்படி போடுவோமா. ஸோ 3q+1 த ஹோல் ஸ்கொயர் என்னது அப்படின்னா 9q² + 6q+1ன்னு தெரியுமா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேருந்து 3 பொதுவாக எடுத்தால் 3q² + 2q அப்படின்ட்டு எழுதிக்கலாம். +1ங்கிறது தனியாக இருக்கும். அப்போ இதனோட ஃபார்மேட் வந்து 3k+1ன்னு கிடைக்கும். அப்போ a² ஃபார்மேட் வந்து 3k+1. ஸோ சிமிலர்லி ஏயோட வேல்யூ வந்து 3k+2 இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா a² இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 9k² கிடைக்கும், அப்புறம் ஒரு 12k கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 கிடைக்கும். ஸோ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா 9k² + 12k போட்டுட்டு இந்த 4 வந்து 3+1 அப்படின்ட்டு எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ 3 வந்து பொதுவாக எடுத்தேன்னா 3k² + 4k+1ன்னு போட்டுட்டு +1 தனியாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதனோட ஃபார்மேட் வந்து எப்படி கிடச்சிரும் அப்படின்னா வந்து 3k+1 அப்படின்ட்டு கிடச்சிரும். therefore ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 3k ஆர் 3k+1 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இதே மாதிரி க்யூப் ஆஃப் எனி இன்டீஜர் a³ இருக்குல்ல, இதனோட ஃபார்மேட் வந்து என்ன இருக்குன்னு சொல்லணும்னா 9kன்னு இருக்கலாம், அல்லது 9k+1ன்னு இருக்கலாம், அல்லது 9k+8ன்னு இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 9ன்னு கொடுத்துருக்கிறதுனால டிவிஷன் அல்காரிதம் படி நம்ம என்ன எழுதிக்க போகிறோம் அப்படின்னா, 9 மல்டிபிள் ஆஃப் 3 தானே, அதனால 3q+r அப்படின்னே வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ அப்போது போன ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி 3q+1 3q+2 3 டைப் வருதா. ஃபஸ்ட்டு a = 3q அப்படின்ட்டு எடுப்போம். அப்போ a³ பார்த்தோம் அப்படின்னா அது 3q த ஹோல் க்யூப் அப்படின்ட்டு வரும். ஸோ இதை வந்து 3 3s are 9 3s are 27 q³ அப்படின்ட்டு எழுதிக்கலாமா. 27 வந்து 9 × 3³ அப்படின்ட்டு எழுத முடியுமா. ஸோ a³ வேல்யூ வந்து உங்களுக்கு 9k அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ 9k ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா a = 3q+1 இந்த டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ a வந்து 3q+1ங்கிற டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா a³ வந்து 3q+1 த ஹோல் க்யூப் அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா a + b த ஹோல் க்யூப்பில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 27q³ வரும், அப்புறம் 27q² வரும், அதுக்கப்புறம் வந்து 9q+1 அப்படிங்கிறது வந்து வரும்.
ஸோ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ்லேருந்து 9 வந்து பொதுவாக எடுத்தோன்னா 3q க்யூபு 3q ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் க்யூங்கிறது மட்டும் இருக்கும் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது இது என்னது கிடைக்கும் அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து 29q ரைட்டு தான். 9 எடுத்தோம் அப்படின்னா 1ன்னு வரும். அப்போ இதை வந்து நம்ம 9k + 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ சிமிலர்லி a = 3q + 2 அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு a க்யூபோட வேல்யூ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 27q³ + 54q² + 36q + 8 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதாவது இதை வந்து a + b ⁻³ ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ இதுலேருந்து 9 பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா 3q³ வந்து மொதல் டேர்மு, 6q² வந்து ரெண்டாவது டேர்மு, 4q வந்து மூணாவது டேர்மாக கிடைக்கும், ப்ளஸ் 8 வந்து அப்படியே வச்சுருப்போம். ஸோ அப்போ இதனோட ஃபார்மேட்டு வந்து உங்களுக்கு 9k + 8 அப்படிங்கிற டைப்பில் வந்து கிடச்சிரும். அப்போ க்யூப் ஆஃப் எனி இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 9k அல்லது 9k + 1 அல்லது 9k + 8 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ ஸ்கொயருக்கு சொல்லியாச்சு, க்யூபுக்கு சொல்லியாச்சா. ஸோ இதை மாதிரி 4th பவருக்கு பார்க்கணும், a⁴. ஸோ a⁴ஓட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லணும்னா ஒன்று 5kன்னு இருக்கணும் அல்லது 5k + 1 அப்படின்ட்டு வருதுன்னு சொல்லணும். ஸோ இதுவும் இதே மாதிரி தான். ஸோ ஆனால் இதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். எப்படின்னா பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனில் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து 5k அல்லது 5k + 1ன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா bக்கு பதிலாக 5ன்னு போட போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 5q + r அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்போ 5q + r ⁴ இதை வந்து பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ பைனாமியல் தியரம் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே நம்ம படிச்சிருந்தோம்ல. ஸோ பைனாமியல் தியரத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இது 4c0 5q ⁴ r⁴ 0. அதுக்கப்புறம் வந்து 4c1 5q ⁴ r⁴ 1. அதுக்கப்புறம் 4c2 5q ⁴ r⁴ 2. அப்புறம் 4c3 5q ⁴ r⁴ 3 ப்ளஸ் 4c4 5q ⁴ இது வந்து 4 3 2 5q r⁴ 1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும், r⁴ அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பைனாமியல் தியரத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து ஆரோட வேல்யூ வந்து 0வாக இருந்தாலும் சரி, ஆரோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 3. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒன்று 5k அல்லது 5k + 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் வந்து ஸ்கொயர் ஆஃப் த இன்டீஜரோட ஃபார்மு, க்யூப் ஆஃப் த இன்டீஜரோட ஃபார்மு, 4th பவர் ஆஃப் இன்டீஜரோட ஃபார்ம் வந்து என்ன அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னது அப்படின்னா வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது வந்து நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க, ஜிசிடி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 2க்கும் 8க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2 கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அதே 4க்கும் 16க்கும் வந்து ஜிசிடி கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து 4. ஸோ சின்ன கிளாஸில் வந்து எடுத்து பாருங்கள் ஜிசிடி வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரில் வந்து முதல்ல டிவிசிபிளுக்கு வந்து டெஃபினிஷன் பார்க்கணும். பிங்கிற இன்டீஜரை divisible by a அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? b வந்து divisible by a அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா if there exists some integer c such that b = ac அப்படின்ட்டு எழுத முடியும்.
அப்படி எழுத முடிஞ்சால் b is divisible by a அப்படின்னு சொல்லுவோம், அல்லது a divides b அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் a வந்து b-யை டிவைட் பண்ணலை அப்படின்னா a does not divide b அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து டிவிசிபிளுக்கு உண்டான டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 divides -12 அப்படின்ட்டு சொல்லலாம், அல்லது -12 is divisible by 4 அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா -12 நம்ம 4ஓட மல்டிபிளாக எழுத முடியும், அதனால சொல்ல முடியும். ஆனால் 3 does not divides 10. 3 வந்து 10 வந்து நம்ம சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு தியரம்ஸ் என்னது அப்படின்ட்டு தியரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 சப்டிவிஷன் வந்து உண்டு. என்னதுன்னா, ஃபார் எனி இன்டீஜர் a b c the following conditions hold: a divides 0, 1 divides a divides a. இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ரெண்டாவது என்னது அப்படின்னா a divides 1 if and only if a equal to plus or minus 1. மூணாவது சப்டிவிஷன் வந்து a divides b, c divides dனா ac divides bd. நாலாவது சப்டிவிஷன் வந்து a divides b, b divides cனா a divides c. அஞ்சாவது சப்டிவிஷன் வந்து a divides b, b divides a if and only if a equal to plus or minus b. ஆறாவது சப்டிவிஷன் வந்து a divides b and b not equal to 0னா then modulus of a less than or equal to modulus of b. லாஸ்ட் சப்டிவிஷன் வந்து if a divides b and a divides c then a divides bx plus cy அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் 5 ப்ரூஃபும் வந்து ரொம்ப ஆப்வியஸ் ரிசல்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் தனியாக கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ரிசல்ட்ஸ். அதனால நம்ம அது ப்ரூவ் பண்ண மாட்டோம். லாஸ்ட்டு 2 சப்டிவிஷன் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட்டு 2 சப்டிவிஷனும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய குவெஸ்டின்ஸ். சரி, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா a divides b. a வந்து b-யை டிவைட் பண்ணி b வந்து 0வாக இல்லை அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ a divides bன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால டிவிசிபிளோட டெஃபினிஷன் படி தேர் எக்ஸிஸ்ட் c such that b equal to ac அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஆல்சோ b நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம சியும் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ b ஈக்குவல் டு ஏசின்னு இருக்குதா, ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்க போகிறோம். அப்போ மாடுலஸ் b ஈக்குவல் டு மாடுலஸ் ஏசி. ஸோ இந்த மாடுலஸை தனித்தனியாக பிரித்தா மாடுலஸ் a இன்ட்டு மாடுலஸ் c அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆனால் சின்ஸ் c நாட் ஈக்குவல் டு 0, c வந்து 0க்கு ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் c வந்து கண்டிப்பாக 1 விட பெருசு அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ மாடுலஸ் ஆஃப் c வந்து 1 விட பெருசுங்கிறத நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் b ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் cயில் இதை கிரேட்டர் தேன் மாடுலஸ் ஆஃப் a இன்ட்டு 1 அப்படின்ட்டு எழுதிடலாம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் b கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். இதுதான் மாடுலஸ் ஆஃப் a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு a டிவைட்ஸ் b அப்படின்னா டெஃபினிஷன் படி b ஈக்குவல் டு ஏசின்னு எழுதிக்கலாம். ஸோ b நாட் ஈக்குவல் டு 0ன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால c நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ b ஈக்குவல் டு ஏசியில் ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்துகிட்டு மாடுலஸை தனித்தனியாக பிரித்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ c நாட் ஈக்குவல் டு 0னா அதனோட மாடுலஸ் வேல்யூ 1 விட பெருசாக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரூஃப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா a டிவைட்ஸ் b, a டிவைட்ஸ் b, a டிவைட்ஸ் c அப்படின்னா a டிவைட்ஸ் bx ப்ளஸ் cy அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னா நம்ம டிவிசிபிளோட டெஃபினிஷன் படி பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம் ஆர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். அதை மாதிரி ஏ டிவைட்ஸ் சி அப்படின்னா சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய்யை கன்சிடர் பண்ணோன்னா பிக்கு பதிலாக ஏஆர் எக்ஸு, சிக்கு பதிலாக ஏஎஸ்ஸு ஒய். அப்போ இது என்னது அப்படின்னா ஏவை பொதுவாக எடுத்தால் ஆர்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய் அப்படின்ட்டு கிடச்சிருது. இப்போது பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய்னு கிடச்சிருச்சா? ஸோ நம்ம பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சின்னு இருந்தால் ஏ டிவைட்ஸ் பின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஏ டிவைட்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா? ஏ டிவைட்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ப்ரூவ் ஆகும். ஏ டிவைட்ஸ் பியோட டெஃபினேஷன் அப்ளை பண்ணணும், ஏ டிவைட்ஸ் சியோட டெஃபினேஷன் அப்ளை பண்ணணும், பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் என்னன்னு பார்த்துட்டு ப்ரூஃபை வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ தான் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரோட டெஃபினேஷனை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி, ஜிசிடி வேல்யூ வந்து டி அப்படின்ட்டு இருக்கணும்னா அது ரெண்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மொதல் கண்டிஷன் என்னதுன்னா டி டிவைட்ஸ் ஏ, டி டிவைட்ஸ் பி. இந்த டி இருக்குல்ல, இந்த டி வந்து இந்த ஏவையும் டிவைட் பண்ணணும், பியையும் டிவைட் பண்ணணும். இது வந்து மொதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னதுன்னா சிங்கிற வேறு ஏதோ ஒரு இன்டீஜர் இருக்குது, அது ஏயும் டிவைட் பண்ணி பியையும் டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த சி வந்து இந்த டியை விட சின்னதாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா டியை தான் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஏபி அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து எல்லா தியரத்துலேயும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டெஃபனிஷன். ஸோ இந்த டெஃபனிஷனை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை வந்து நம்ம டி அப்படின்ட்டு சொல்லணும்னா டி டிவைட்ஸ் ஏ, டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு இருக்கணும். அதை மாதிரி சி டிவைட்ஸ் ஏ, சி டிவைட்ஸ் பின்னு இருந்துச்சு அப்படின்னு இருந்து சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் டியை வந்து நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிளில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா -12க்கும் 30க்கும் ஜிசிடி என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ -12க்கும் பார்த்தாலும் 12க்கு பார்த்தாலும் சேம் தான். ஓகேவா? ஸோ 12 வந்து எந்தெந்த டேபிள்ஸ்லலாம் போகும்னு பார்த்தா 1, 2, 3, 4, 6, 12 இந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வந்து 12 டிவைட் ஆகும். 30 எந்தெந்த டேபிளெல்லாம் டிவைட் ஆகும்னா 1 டேபிளில், 2 டேபிளில், 3 டேபிளில், 5 டேபிளில், 6 டேபிளில், அப்புறம் 10 டேபிளில், 15 டேபிளில், அப்புறம் 30 டேபிளில். இதிலெல்லாம் வந்து 30 டிவிசிபிள் ஆகும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கணும். காமனாக இருக்கிறதுல பெருசு பார்க்கணும். அதாவது 1 வந்து காமனாக இருக்குது, 1, 2, 3 மூணுமே வந்து காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 6 காமனாக இருக்குது. இவ்வளோ தானே காமனாக இருக்குது. ஸோ காமன்லேயே பெருசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 6. அதனால் ஜிசிடி வந்து 6 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு அந்த ஃபேக்டர்ஸில் எது பெருசோ அதுதான் வந்து ஜிசிடி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா இஃப் த கிவன் இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி, ஏயும் பியும் ரெண்டு இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு இன்டீஜர்ஸுமே வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா x, y such that GCD of a, b equal to ax plus by.
ஏயும் பியும் ரெண்டு இன்டீஜர்ஸ், அது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய்னு ரெண்டு இன்டீஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சச் தட் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை வந்து நம்ம ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எஸ்ஸுங்கிற ஒரு செட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ எப்படிப்பட்ட செட் அப்படின்னா ஏயு ப்ளஸ் பிவி இந்த ஃபார்மேட்டில் உள்ள ஒரு செட்டு சச் தட் ஏயு ப்ளஸ் பிவி வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் ஜீரோவாக வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து ஏயும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ பியும் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த எஸ் வந்து நான் எம்டியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். எஸ் வந்து நான் எம்டியாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ எஸ் வந்து ஏன் நான் எம்டி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ ரீசன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறத வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறதுனால இந்த மாடுலஸ் ஆஃப் ஏவை வந்து நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஏ இன்ட்டு யூ ப்ளஸ் பி இன்ட்டு ஜீரோ அப்படிங்கிற டைப்பில் வந்து நம்ம எழுத முடியும். அப்போ இதனோட ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏயு ப்ளஸ் பிவி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட் வந்து கண்டிப்பாக எஸ்ஸில் வந்து இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எஸ் வந்து நான் எம்டி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே எஸ்ஸை என்ன எடுத்து வச்சுருக்குறோன்னா ஏயு ப்ளஸ் பிவிங்கிற எலமெண்ட்டு கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அப்போ இது என்னது அப்படின்னா நான் எம்டி செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். அதுதானே, இது வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர், இது நான் எம்டிங்கிறது இங்கே கிடச்சிருச்சு. அப்போ நான் எம்டி செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னதுன்னா வந்து வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். எவ்ரி நான் எம்டி செட் ஆஃப் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கண்டைன்ஸ் எ லீஸ்ட் எலமெண்ட். அதுதானே வந்து வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். ஸோ வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் படி தேர் எக்ஸிஸ்ட் லீஸ்ட் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா டி அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். அப்போ டி வந்து எங்கே இருக்குது வந்து ஆக்சுவலாக எஸ்ஸில் தானே இருக்குது. எஸ் கண்டெய்ன்ஸ் த லீஸ்ட் எலமெண்ட் டி தானே. எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏயு ப்ளஸ் பிவிங்கிற டைப்பில் தானே இருக்குது. அப்போ டிங்கிற எலமெண்ட்டு ஏயு ப்ளஸ் பிவிங்கிற டைப்பில் தானே இருக்கணும். அப்போ டியோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு டின்னு எடுத்துட்டதுனால நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை வந்து நம்ம டி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து டின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜிசிடியோட ரெண்டு டெஃபனிஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம டிவிஷன் அல்காரிதத்துக்கு வருவோம். டிவிஷன் அல்காரிதம் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டிவிஷன் அல்காரிதத்தோட ஸ்டேட்மெண்ட் ஏவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா பிக்யூ ப்ளஸ் ஆர்னு எழுதிக்கலாமா. அதை தான் நான் பிக்கு பதிலாக டி போட்டுக்கிறேன். டிக்யூ ப்ளஸ் ஆர் வேர் 0 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் டி. இது வந்து டிவிஷன் அல்காரிதத்தோட ஸ்டேட்மெண்ட் படி எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு டிக்யூ ப்ளஸ் ஆர் வேர் 0 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் டி அப்படின்ட்டு. ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சுன்னா இதிலேருந்து என்ன சொல்ல முடியும்னா ஆர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் கியூடி அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ ஏ மைனஸ் கியூ இன்ட்டு டிக்கு பதிலாக என்ன எழுதி வச்சுருந்தோன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோமா. ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு. அப்போ ஏ மைனஸ் கியூஏஎக்ஸ் மைனஸ் கியூபிஒய் அப்படின்ட்டு வருமா உள்ள மல்டிபிள் பண்ணால். இப்போ ஏவை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து பொதுவாக எடுத்தால் 1 மைனஸ் கியூஎக்ஸ் அப்படின்ட்டு வருமா. ரெண்டாவது டேர்ம்லேருந்து ப்ளஸ் போட்டு பிஐ எழுதுனா மைனஸ் கியூஒய் அப்படிங்கிறது வந்து வருமா. சரி, இதை வச்சுக்கிடுவோம். ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் கியூஒய் அப்படின்ட்டு. சப்போஸ் ஆர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும்? ஆர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தென் இதனோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு சம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற டைப்பில் இருக்கா, இல்லை ஏயு அப்படி ப்ளஸ் பிவி அப்படிங்கிற டைப்பில் இருக்கா.
அப்போது ஆர் கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்னவாயிரும் அப்படின்னா ஆர் வந்து எஸ்ஸுங்கிற செட்டில் வந்து வந்துடும். ஏன்னா ஏயு ப்ளஸ் பிவி இந்த டைப்பில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எஸ்ஸில் இருக்கும்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ ஆர் கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் ஆர் வந்து எஸ்ஸில் வந்துடும். ஆர் எஸ்ஸில் இருக்குன்னா அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா வந்து ஆர் லெஸ் தேன் டின்னு நம்ம இந்த இடத்துல வந்து எழுதி வச்சுருக்கிறோம். சின்ஸ் ஆர் லெஸ் தேன் டி, ஆர் வந்து லெஸ் தேன் டின்னு எழுதி வச்சுருக்கிறோம். சப்போஸ் ஆர் கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, கிரேட்டர் தேன் 0வாக இருந்ததுன்னா ஆர் வந்து எஸ்ஸில் வந்துடும். இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆயிரும். அதனால நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்ல முடியும். ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு கியூடி ப்ளஸ் ஆர்ன்னு எழுதி வச்சுருந்தோம்ல, இது என்னவாகும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு கியூடி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஆர் வந்து 0வாகனா ஏ ஈக்குவல் டு கியூடினா நம்ம என்ன சொல்ல முடியும்னா டி டிவைட்ஸ் ஏ அப்படின்ட்டு சொல்ல முடியும். இதுதானே வந்து டிவிசிபிளோட டெஃபினிஷன் அப்ளை பண்ணி சொல்லிடலாம். ஸோ எப்படி டி டிவைட்ஸ் ஏன்னு சொல்லியிருக்கிறோமோ சிமிலர்லி டி டிவைட்ஸ் பி அப்படின்னும் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதானே ஜிசிடிக்கு உண்டான ஃபஸ்ட்டு கண்டிஷன், டி டிவைட்ஸ் ஏ டி டிவைட்ஸ் பி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது கண்டிஷன் வந்து ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து சப்போஸ் சி வந்து ஏவையும் டிவைட் பண்ணுது பியையும் டிவைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சி டிவைட்ஸ் ஏ சி டிவைட்ஸ் பி அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு தியரம் படி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரில் ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தோம்ல அந்த சப்டிவிஷன்ஸ் உள்ளது, அதுபடி சி டிவைட்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அந்த தியரத்தில் ஜி சப்டிவிஷன் படி நம்ம இதை வந்து சொல்லிடலாம். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்யை தான் வந்து நம்ம என்னென்னு எழுதி வச்சுருக்கிறோன்னா டி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம் இங்கே. அதனால சி டிவைட்ஸ் டி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ சி டிவைட்ஸ் டி, ஆனால் டி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டி அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த தியரத்தில் எஃப் சப்டிவிஷன் படி இது சொல்ல முடியும். ஆனால் இதுதான் வந்து ஜிசிடியோட ரெண்டாவது கண்டிஷன், சி டிவைட்ஸ் ஏ சி டிவைட்ஸ் பி இம்ப்ளைஸ் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி அப்படிங்கிறது தான் வந்து ஜிசிடியோட ரெண்டாவது கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது கண்டிஷனும் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலான்னா டி தான் வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏயும் பியும் ரெண்டு நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸாக இருந்துச்சுன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை வந்து நம்ம ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கலாம். இதுதான் இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படி டெஃபினிஷன் என்னது அப்படின்னா வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம், இதுக்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா என்னதுன்னா ஜிசிடி ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 1ன்னு கிடச்சிதுன்னா அந்த ரெண்டு நம்பர்ஸையும் வந்து நம்ம ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ 2க்கும் 3க்கும் நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து ஜிசிடி வந்து 1, 5க்கும் 7க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா 1, 3க்கும் 14க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா 1. இதை மாதிரி எந்தெந்த நம்பர்ஸுக்கெல்லாம் ஜிசிடி வந்து 1ன்னு கிடைக்குதோ அந்த ரெண்டு நம்பர்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா ஏயும் பியும் வந்து ரெண்டு இன்டீஜர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஏயும் பியும் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் a1 equal to ax plus by, 1 equal to ax plus by அப்படின்ட்டு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரூஃபில் என்ன செய்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏயும் பியும் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா நமக்கு டெஃபினேஷன் படி என்ன தெரியும்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து 1 அப்படின்ட்டு தெரியும். நமக்கு அபவ் தியரம் என்னது அப்படின்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியை தான் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னு எழுதிக்கலான்னு பார்த்தோம்.
ஸோ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஒன்றுங்கிறதுனால 1 ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேவா? ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கான்வர்ஸாக 1 ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கிடுவோம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா தென் பை நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டி தான் வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். டி வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு எடுத்துக்கிட்டு டியோட வேல்யூ வந்து நம்ம 1 அப்படின்ட்டு சொன்னால் போதும். ஓகேவா? டி வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு நம்ம எடுத்தோன்னா ஜிசிடியோட டெஃபினிஷன் படி என்ன சொல்ல முடியும்னா டி டிவைட்ஸ் ஏ டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ டி டிவைட்ஸ் ஏ டி டிவைட்ஸ் பின்னா அந்த ஜி சப்டிவிஷன் படி என்ன சொல்ல முடியும்னா டி டிவைட்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னு சொல்ல முடியும் அந்த தியரமோட ஜி சப்டிவிஷன் படி. ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்யோட ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எந்த நம்பர் வந்து 1 டிவைட் பண்ணணும்னு பார்த்தோன்னா 1 மட்டும்தான் 1 வந்து டிவைட் பண்ணும். அதனால டி ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். 1 மட்டும்தான் டிவைட் பண்ணும். அதனால டி ஈக்குவல் டு 1. நம்ம முதல் லைனில் என்ன கான்வர்ஸ் பார்ட்டில் எழுதி வச்சுருந்தோம்னா டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு எழுதி வச்சுருந்தோம். டி ஈக்குவல் டு 1ங்கிறதுனால 1 ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து 1னா என்ன மீனிங்னா ஏயும் பியும் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த இன்டீஜரோட ஃபார்ம் எப்படி இருக்கும், க்யூப் ஆஃப் த இன்டீஜரோட ஃபார்ம் எப்படி இருக்கும், 4th பவர் ஆஃப் இன்டீஜர் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் செக்ஷன், இதில் வந்து டிவிசிபிள்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜிசிடியோட டெஃபனிஷன் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் வேறு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் தியரம் என்னதுன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடியும்னு பார்த்தோம். இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா என்ன அப்படிங்கிற டெஃபனிஷனை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக ஏயும் பியும் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும்னா 1 ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.